திருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தத்துவம், லார்ட்ஷிப் will be upon his shoulder. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப எது என்ன டிரைவ் பண்ண போது? தேவனை துதிக்க இது என்ன டிரைவ் பண்ண போகுது? எது டிரைவ் பண்ண போகுது? நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் கண்கள் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை பார்த்து விட்டது. என்ன பார்த்து விட்டது? ஓ, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. இவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இதனாலே நான் தேவனை துதிக்க போறேன். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், அவரால் என் வியாதியை சுகப்படுத்த முடியாதா? முடியும். அவருடைய சித்தமா நான் இந்த வியாதியில் இருப்பதற்கு? பொய் சித்தம் கிடையாது. ஏன்? இங்க எழுதிருக்கு, அவர் சமாதானத்தின் பிரபு. சமாதானத்தின் பிரபு எப்படி நீங்க வந்துட்டு வேதனைக்குள்ளே செல்லுவதை அனுமதிப்பார் அல்லது அதை பார்த்து கொண்டு அமைதலாய் இருப்பார்? சமாதான பிரபுவினுடைய ஆசை என்னன்னா, நீங்க சௌக்கியமாக, நீங்கள் சம்பூர்ணமாக, நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார். அப்ப என் சமாதான பிரபுவினுடைய சித்தம் இது இல்ல. எது இல்ல? வியாதி இல்ல, இந்த வேதனை என் சமாதானத்தின் பிரபுவினுடைய நோக்கம் இல்ல. இப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணு அவர் கத்து கொடுக்கல. அப்படி கத்து கொடுத்தா நான் வந்துட்டு இருப்பேனோ இருக்க மாட்டானோ, அது கர்த்தர் செய்ய மாட்டாரு. சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்க்கு 1-2 நடக்குது, எல்லாரும் கிடையாது. 10 பேர்ல ஒருத்தருக்கு நடந்தா 10 பேர் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஒருத்தர் ரொம்ப வருஷம் இருப்பான், அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது. நம்ம அந்த 9 பேரை பத்தி தான் பேசணும். ஆமென். அவர் கர்த்தரே டீல் பண்ணுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, சில ரொம்ப வர்ஸ்ட் கேஸை கர்த்தரே டீல் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க வரி பண்ணிக்காதீங்க. நீங்க ஐயோ ரொம்ப வர்ஸ்டா இருக்கீங்க, என்ன பண்ணுறது? கர்த்தர் டீல் பண்ணுவார் அது. ஆமென். கர்த்தருக்கு எது வர்ஸ்ட் கேஸ் ஒன்றும் இல்லை, அவர் வந்துட்டு ஊதிடுவார். சொல்லுங்க, அவர் ஊதிடுவார். ஆனால் ஊதுனா எல்லாம் பறந்து போயிடும். அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் பூச்சக்கரத்தை அவர் கையில் வச்சிருக்கிறாரு. வர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க. நீங்கள் பெஸ்ட்டை பற்றி மட்டும் பாருங்க, வர்ஸ்ட் அவர் பார்ப்பாரு. ஆமென். அப்போ கர்த்தர் சமாதான பிரபுவா இருக்கிறாங்கப்போ, அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறப்போ, அவர் வல்லமையின் தேவன், நித்திய பிதா, அதிசயமானவர் இருக்கிறப்போ, எனக்கு எப்படி வியாதி அவர் கொடுக்க முடியும்? இல்லை அந்த வியாதி என் சரீரத்தில் இருக்கிறது அவருக்கு பிரியுமா? கிடையவே கிடையாது. ஆமென். 3 யோவான் 2 என்ன சொல்லுது? திருப்பம் பாருங்க. இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸுங்க. நான் துதிப்பதற்கு இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். நான் எப்படி துதிப்பேன்? கையில காசு இல்லை, எப்படி துதிப்பேன்? நைட்டு தூக்கம் வரல, எப்படி துதிப்பேன்? எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க, எப்படி துதிப்பேன்? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, முதுகு வலிக்குது, எப்படி துதிப்பேன்? ஓடலாம் தான் தோணுது, எங்கேயாவது இந்த துதிக்க தோணவே மாட்டேங்குது. அதிலையும் நான் துதிக்கணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருந்து அதை வாசித்து, இதெல்லாம் இருக்கா, கர்த்தர் இதெல்லாம் எழுதியிருக்காரா, அவரை பற்றி இப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்று தெரிஞ்சுக்கிட்டா நான் முதுகு வலியை பத்தி யோசிக்க மாட்டேன், என் பணம் இல்லாததை பத்தி யோசிக்க மாட்டேன், வியாதியை குறித்து சிந்திக்க மாட்டேன், துதித்து கொண்டிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் என்னை ஏமாத்துது. என் தேவன் எனக்கு செய்து கொடுத்ததை செய்து கொடுக்காததை போல ஒரு ஏமாத்து வேலை செய்யுது. சொல்லுங்க, பிசாசு ஒரு ஏமாற்றுகிறவன். நல்லா தான் சொல்லுங்களேன், எல்லாரும் தான் ஏமாந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, தப்பு இல்லை. பிசாசு ஒரு ஏமாத்துக்காரன். ஏதோ இல்லாதது போல ஆக்ஷன் கொடுப்பான், அவனை பிடிக்கணும். ஆமென். ஐயோ பறி போயிடுச்சு, அவ்வளோதான், சுகம் போயிடுச்சு, அவ்வளோதான், உன் உறுப்பு வேலை பண்ணாது, அப்படி ஏமாத்துவான் பாருங்க. அதுக்கேற்ற சிம்டம்லாம் காட்டுவான். கண்டுக்கவே கூடாது அவனை. ஆமென். சொல்லுங்க, அவனை மதிக்கவே கூடாது. ஏனென்றால் அவன் பொய்யின் பிதா. பொய் பேசுறதுல அவனை போல தேறினவன் ஒருவனும் இல்லை பாருங்க. எப்படி பொய் பேசுவான்னா, நீங்க வந்துட்டு எப்படியாவது நம்ப வச்சுக்கிற அளவுக்கு பொய் பேசுவான். யாருக்கிட்ட போய் பேசணும்? உங்க ஹெட்மாஸ்டர் கிட்டயா போய் பேசணும்? இல்ல உங்க பாஸ்டர் கிட்ட போய் பேசணும்? சர்வ வல்லமையுள்ள தேவன் கிட்டே போய் பேசுறான். அவன் எவ்வளவு பெரிய பொய்யம் பாருங்க. பொய் அவனை தொட்டாலே பொய் வந்துட்டு பட 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 வரும் வெளியே. அவ்வளோ பொய். அவன்
ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்கள், அவர் கண்கள் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது, அவ்வளவு கண்கள் இருக்கிறது தேவனுக்கு. பிசாசுக்கு ஃபுல்லா பொய் தான், பொய் நாவு, பொய் 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 பித்தலாட்டம். பொய் பேசுறவனை பார்த்தாலே கர்த்தருக்கு அருவருப்பு. ஏன்னா அது பிசாசின் ஜாதி, பிசாசின் ரகம். அது அவர் வெறுக்கிறது பொய் பேசுறவனை. சிலருக்கெல்லாம் அதை வந்துட்டு சும்மா சரளமாக வரும். என்னங்க உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க, நீங்கள் என்னங்க பிரசங்கம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பொய்யெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு மெய் மாதிரி. பொய் பேசலைன்னா தான் நீங்கள் ஃபிட்டு கிடையாது, நீங்கள் என்ன ஐலண்டுக்கு போயிடணும். பொய் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பூமியில் பொய் பேசாதவனை வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அவன் எப்படி இருக்கிறான்ட்டு. பொய்யெல்லாம் காமனாக பேசுறது. ஆமாம், அப்படிதான் இருக்குது ஊரில். பொய் அவ்வளோ காமனு. அப்ப இந்த பொய் அவ்வளோ காமனா அந்த ஊர்ல பரவி இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்க வேணாமா, இதுக்கெல்லாம் தலைவன் யாரு? பிசாசு. அவ்வளோ பொய்யை வந்துட்டு இன்ஃப்ளிக்ட் பண்ணுவான், அப்படி பொய் பேசுவான். அவன் பொய்யை மட்டும் கேட்டா உங்களுடைய உயிர் எடுத்துரும். அவ்வளோ பொய் பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான் உங்களை. இப்போ நீங்க பொய் நம்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களை கழுத்து அறுத்துற அளவுக்கு பொய் பேசுவான். நீங்களே ஓடுற அளவு பொய் பேசுவான். இப்படிப்பட்ட பாதையெல்லாம் போயிட்டு வந்தான் பேசுறேன். ஆமேன். அவன் பொய்யெல்லாம் பார்த்தோ, இப்படியெல்லாம் அவன் பொய் பேசுறான், அவ்வளோ பொய். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் மெய். கர்த்தர் சொன்னார், நான் ஜீவன், நான் சத்தியம், நான் வழி. இவன் தான் பொய் பேசுறவன். கர்த்தர் என்ன சொல்றாரு? 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றையும் வாழ வேண்டும். அதுதான் அவருடைய வேண்டுதலா இருக்கு. சொல்லுங்க, அது அவருடைய வேண்டுதல், அவருடைய ரிக்வெஸ்ட். நீ நல்லா இருக்கணும் என்பது கர்த்தருடைய ரிக்வெஸ்ட். நீ நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் என்பது கர்த்தருடைய விண்ணப்பம், அவருடைய வாஞ்சை. அப்ப அவர் வியாதி கொடுப்பாரா? அந்த நம்பவே கூடாது. வியாதி என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்கவே மாட்டாரு. பாருங்க, நீ நல்லா இருக்கிற என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவே இன்றைக்கு நாம் இதையெல்லாம் கொண்டு வைத்துக் கொண்டுதான் தேவனை துதிக்க வேண்டும். என் கர்த்தர் சமாதான பிரபு, என் கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், என் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர், என் கர்த்தர் நித்திய பிதாவா இருக்கிறார், அவர் அதிசயமானவரா இருக்கிறாரு. நான் வந்துட்டு நல்லா இருக்கிறதா அவருக்கு பிரியுமா? நான் நல்லா இருக்கிறதா அவருக்கு பிரியுமா? இன்றைக்கு நம்ம எப்படி கர்த்தரை பார்க்கிறோம்? ஏன் ஆண்டவரே என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க, என்னை ஏன் ஆண்டவரே எப்படி கொடுமைப்படுத்துறீங்க, என்னை ஏன் ஆண்டவரே எப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என்னை ஏன் ஆண்டவரே எப்படி போட்டு இப்படியெல்லாம் பெரட்டி எடுக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஒரு ஊழிய ஸ்தாபகத்தில் போய் பேசிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் அடிச்சு தூக்கு போட்டாரு. என்ன, நான் அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ கூட சத்தியம் ஓரளவு தெரியும். ஒரு 50-60% தெரிஞ்சு வச்சிருப்பேன் வச்சுக்கோங்களேன். கர்த்தர் அடிச்சு தூக்கி போட்டாரு. இது என்னடா, இது டிஃப்ரெண்டா இருக்கு, இப்படிதான் பேசுறாரு, என்னை பார்த்து இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் நான் பார்த்தாரு, பிரதர் நான் சரியில்லை பிரதர், என்னை அடிச்சு தூக்கி வீசிட்டார் பிரதர். அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட பேசுறதே கிடையாது. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்காரு அந்த ஆளு, புரியல அவருக்கு. கர்த்தர் வேண்டுகிறார், விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார், ஆசைப்படுகிறார். நீ நல்லா இருக்கணும்னு தான் அவர் ஆசை, நீ சுகமா இருக்கணும் தான் ஒரு ஆசை, நீ விடுதலையா இருக்கணும் தான் ஒரு ஆசை, நீ அவர் ஆலோசனை பெற்று நல்ல வழியில போகணும் தான் ஒரு ஆசை. நீ வந்துட்டு அவருடைய வல்லமையின் கீழே வாழணும், பாதுகாப்பா இருக்கணும் தான் ஒரு ஆசை. ஆனா நாம் வந்துட்டு அது கர்த்தரை பத்தி புரிஞ்சுக்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு இன்னும் செய்யல, கர்த்தர் நம்ம ஏன் அப்படி நடத்துறாரு, நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டோம், கர்த்தர் ஏன் அப்படி நம்ம கஷ்டப்படுத்துறாரு, கர்த்தருக்கு இன்னும் கோபம் தீரலையா, கர்த்தருக்கு இன்னும் வந்துட்டு அவருக்கு வந்து அந்த வந்துட்டு ஆசை வந்துட்டு அடங்கலையா, இன்னும் என்ன ஆண்டவர், இதுக்கு மேல என்ன ஆண்டவர் கஷ்டப்படுத்துறீங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு, எலும்பா போயிட்டேன், என் நாசியில சுவாசத்தை தவிர ஒண்ணுமே இல்லை, இப்படியா கஷ்டப்படுத்துவீங்க, உங்களை நம்பி வந்தேனே, தேடி வந்தேனே, ஓடி வந்தேனே, ஆக்ஷன்லாம் சொல்றது பாருங்க. கர்த்தர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ யாரை பத்தி பேசுற, ஹலோ நீ யாரை பத்தி பேசுற, நீ பிசாசு பத்தி பேசிட்டு இருக்கிற, என்கிட்ட பிசாசு பத்தி பேசிட்டு இருக்கிற, என்கிட்ட என் ஆட்ரிபியூட்ஸே உனக்கு தெரியல, என் சுவாபமே உனக்கு தெரியல, நான் யாருன்னே உனக்கு தெரியல, என்கிட்ட வந்து அவனை பத்தி அவன் தான் நான் நினைச்சுக்கின்னு பேசிட்டு இருக்கேன், நீ போ அப்படின்றாரு கர்த்தர். கொஞ்சம் போ, அப்படி ஓரமா போ. என்னையா பேசுறான் அந்த ஆளு? சாத்தானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல ஏன் கஷ்டப்படுறான்? அவன் தான் கஷ்டப்படுத்துறான். ஏன் நேரம் துன்பப்படுத்துறீங்க? அவன் தான் துன்பப்படுத்துறான்.
ஏன் இன்னும் விடுதலை கொடுக்கல? அவன் தான் பிடிச்சி உன்னை கட்டி வச்சிருக்கிறான். நீ ஏன் இதெல்லாம் பெறல? ஏன் ஆண்டவரே சுகம் கிடைக்கல? இவ்வளோ ஆண்டு போய் மாத்திரை வாங்குறனே, மாத்திரை வாங்கியும் காசு இல்லையே, கடனை வாங்கி மாத்திரை வாங்குறனே, இப்ப கடனும் கொடுக்க மாட்டேன்றாங்களே யாருமே. மாத்திரை போடலன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஊதுதே, வலிக்குதே, தெரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு தானே ஜபம் பண்றேன், உங்களுக்கு தான் நான் துதிக்கிறேன், உங்ககிட்ட தானே நான் வரேன், உங்களுக்கு தானே இதெல்லாம் பண்றேன். இது என்ன? கரெக்டாக சொல்லுவாரு, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ற? உங்களுக்கு தான் வந்தேன். என்ன இது? ஏதோ வந்து சினிமா டைலாக் மாதிரி. கர்த்தர் சொல்ல, துதித்து கொண்டு நான் உனக்கு செய்ததை நீ வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னை துதி, உனக்கு எல்லாம் வந்துடுன்றாரு. ஹலோ, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் சிலுவையிலே, நீ துதித்தா நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் நீ அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கின்னு துதிச்சேன்னா உனக்கு எல்லாம் வந்துடும். ஆமென்.